ஹாங்காங்கிலிருந்து மக்காவ் மற்றும் ஜூஹாயை இணைக்கும் புதிய பாலம் நேற்று திறக்கப்பட்டு இன்று முதல் போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு மேலே கட்டப்பட்ட மிக நீளமான பாலம் ஹாங்காங் மக்காவ் ஜூஹாய் பாலம் இன்று பொதுமக்களுக்காக திறக்கப்படுகிறது. அந்த பாலத்தில் இன்று சென்று பார்க்கலாம் எப்படி இருக்கிறது என்று. சீனா மற்றும் ஹாங்காங்கை இணைக்கும் வகையில் 7 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த உலகின் மிக நீளமான பாலம் இதுதான். இதுவரை கடலால் பிரிக்கப்பட்டிருந்த மக்காவ் மற்றும் ஜூஹாய் நகரங்கள் இந்த பாலத்தின் மூலமாக தற்போது இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பாலம் ஹாங்காங்கையும் மக்காவையும் இணைக்கும் தொப்புள் கொடி என்று வர்ணிக்கப்படுகிறது. நூற்று 20 ஆண்டுகளானாலும் அசையாமல் இருக்கும் இந்த பாலம் 55 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. பேர்ல் ரிவர் டெல்டா என்று கூறப்படும் கடலுக்கு மேல் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. பாலத்தின் கட்டுமானங்களில் இரும்பினால் ஆன கேபிள்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பாலம் அமைப்பதற்கு சுமார் 4 லட்சம் டன் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் மக்காவில் கடல் வழியாக படகு மூலமாக தான் போக முடியும். இன்று முதல் ஹாங்காங் மக்கள் ஒரு புதிய பாலத்தின் மூலமாக மக்காவ் மற்றும் ஜூஹாய் நகரங்களுக்கு செல்லலாம். இதன் மூலம் இந்த பே ஏரியா அப்படின்னு சொல்லப்படுற சான் பிரான்சிஸ்கோவோட இது கிரேட்டர் பே ஏரியா ஒரு 11 சீன நகரங்களை இணைக்கும் இந்த பாலம் என்று நம்பப்படுகிறது. இது ஹாங்காங்கையும் மக்காவையும் ஜூஹாவையும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் என்றும் நம்பப்படுகிறது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் தான் ஹாங்காங்கின் புதிய சுற்றுலா தலமாக மாறவிருக்கிறது. கடலுக்கு அடியில் 6.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாலம் சுரங்கப்பாதையாக செல்கிறது. உலகிலேயே கடல் மீது கட்டப்பட்ட மிக நீண்ட பாலம் என்ற பெருமையை இந்த மெகா பாலம் பெற்றுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு பாலத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பாலம் சீனா ஹாங்காங் இடையிலான நகரங்களை 1 மணி நேரத்திற்குள் கடக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. சான் பிரான்சிஸ்கோவில்தான் பே ஏரியா என்று சொல்லும் பகுதி உள்ளது. ஆனால் இந்த 3 நகரங்களையும் இணைக்கும் சீனாவின் திட்டம் கிரேட் பே ஏரியா என்ற வகையில் அமெரிக்காவிற்கே சவால் விட இருக்கிறது. ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல். இந்த மக்காவ் பிரிட்ஜ் 29 கிலோமீட்டர் பிரிட்ஜ், அப்புறம் அது கீழே அண்டர் கிரவுண்ட் டனல் கட்டிருக்காங்க. கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை. இப்ப இந்த சுரங்கப்பாதை வழியா நம்ம வெளியில வந்துட்டோம். இப்போ மக்காவ் பிரிட்ஜில் முதல் முறையாக முதல் பஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம். சீனாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய 11 நகரங்களை இந்த பாலம் இணைக்கிறது. இந்த பிரம்மாண்ட பாலத்தின் மூலமாக சரக்கு போக்குவரத்து வளர்ச்சியடைவது மட்டுமல்லாமல் சிறந்த சுற்றுலா தலமாகவும் மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே சமயம் பாலத்தில் காரில் பயணம் செய்ய சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் தாராளமாக பயணம் செய்ய முடியும். ஹாங்காங் மற்றும் மக்காவ் நகரங்களில் ஆதிக்கம் செலுத்தவே சீனா இந்த பாலத்தை கட்டியிருக்கிறது என்று கூறப்பட்டாலும் கூட பொறியியல் வரலாற்றில் மைல்கல்லாகவே பார்க்கப்படுகிறது.